ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லா வித சாதத்துக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை அவங்க இருக்கிறதே தெரியாது, அவங்களுக்கு அது சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இனி அடிக்கடி இந்த மாதிரியே செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி, வறுமல்லி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது பெரிய வரமிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். தட்டுக்கு மாற்றியாச்சு, ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேன் அடுப்பில் வச்சு 4 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வதக்கி எடுத்துடலாம். பூண்டு இந்த மாதிரி கீறி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். பூண்டு லேசாக வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்புறம் தான் அதுவும் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். அது கூட ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் தக்காளி புளிப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாதிரி புளி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல முருங்கைக்கீரை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம். அந்த பச்சைத்தன்மை போகிறதுக்காக ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வதக்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்களா நம்ம எந்த அளவுக்கு வதக்கியிருக்கோன்னு. கரெக்டாக 1 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல மிளகாய், ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி, வெங்காயம், முருங்கைக்கீரை, பூண்டு, இது எல்லாமே இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேன் அடுப்பில் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் ஒரு 10 போல் வெந்தயம், ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாம். அது கூடவே காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருந்தோம், ஆனாலும் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தொக்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு எப்படி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தொக்கு தனியாக, எண்ணெய் தனியாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தண்ணி வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய்க்கு தண்ணி சேர்க்கலை, வெங்காயம், தக்காளியில் உள்ள தண்ணி தான். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து தொக்கு நல்ல எண்ணெய் இழுக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இது வந்து எல்லா வித சாதத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு, இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது. முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.